Hello all, welcome to Study Buddy. ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் 12க்கான த ஹிந்து நியூஸ் அனாலிசிஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து இந்த கோர்ஸ் பற்றி நான் சொல்லிடுறேன். ஃபுல் மந்த்க்கான கரண்ட் அஃபேர்ஸ்மே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ₹100 மட்டும்தான். ஸோ டெய்லி வந்து இந்த மாதிரி வீடியோ ஃபார்மேட் அண்ட் ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் வந்து உங்களுக்கு கிடச்சிரும். அண்ட் உங்களுக்கு இந்த நியூஸ் பார்த்தும் வந்து சில விஷயங்கள்லாம் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் படிக்கிறீங்க, செகண்ட் டைம் படிக்கிறீங்க அப்படின்னா புரியாது. ஸோ அதையும் வந்து நீங்கள் எங்கிட்ட கேட்டு கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து நம்மளோட கரண்ட் அஃபேர்ஸோட கோர்சஸ் ஃபார்மேட். ஸோ இதுக்கு தனியாக ஒரு குரூப் இருக்குது. அந்த குரூப்பில் நீங்கள் ஆட் ஆகிக்கலாம். டெய்லி வந்து உங்களுக்கு வீடியோஸும் வந்து அதில் நான் அப்டேட் பண்ணிடுவேன். ஸோ உங்களுக்கு வந்து கண்டினியூஸாக ஒரு நோட்டிஃபிகேஷன் இருந்துகிட்டே இருக்கும். அண்ட் ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸும் வந்து கொடுப்பேன். அண்ட் இது இல்லாமல் நான் உங்களுக்கு வந்து அப்பப்போ எப்படி நோட்ஸ் எடுக்கணும், ஸோ நியூஸ்லேருந்து எப்படி நோட்ஸ் எடுத்து அது ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து எப்படி பார்க்குறது, மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து எப்படி பார்க்குறது அப்படிங்கிறது எல்லாமே நான் அதில் சொல்லிடுவேன். அண்ட் இது இல்லாமல் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் மந்த்துக்கான கரண்ட் அஃபேர்ஸ் நீங்கள் வீடியோ ஃபார்மேட்டில் ஃபிங்கர் டிப்ஸில் வந்து வச்சிருப்பீங்க. அது இல்லாமல் நோட்ஸ் ஃபார்மேட்லேயும் வச்சிருப்பீங்க. ஃபர்ஸ்ட் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்போ வேணாலும் நீங்கள் எடுத்து ரிவைஸ் பண்ணலாம். அண்ட் செகண்ட் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மந்த் முடிஞ்சக்கப்புறம் வந்து ஃபுல் மந்தோட கம்பைலேஷன் வந்து நான் விட்டு போன பாயிண்ட்ஸ் அங்கே இங்கேன்னு சேர்த்து 50 பேஜஸ் நான் கவர் பண்ணி எடுப்பேன். ஸோ அது வந்து பார்த்துட்டிங்கன்னா ₹500. ஸோ இதில் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க ஆல்ரெடி நான் 100 கொடுத்தேன் அப்படின்னா அதுக்கு நீங்கள் 400 மட்டும் கொடுத்தா போதும். அண்ட் ஒரு ஃபுல் மந்தோட டெய்லி வீடியோஸும் உங்ககிட்ட இருக்கும். அண்ட் மந்த் அண்ட் கம்பைலேஷன் வித் பிடிஎஃப்பும் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருவேன் நான். ஸோ எல்லாமே நீங்கள் ஜெராக்ஸ் எடுத்து நீங்கள் வந்து மந்த் பை மந்த் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் எல்லா வீடியோ ஃபார்மேட்டும் உங்களுக்கு இங்கே தான் இருக்கும், எங்கேயுமே போகாது. ஸோ நீங்கள் எப்போ வேணாலும் ரெஃபர் பண்ணிக்கலாம். அண்ட் பிளேலிஸ்ட்டும் நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ நவம்பர் 1லேருந்து இப்போ நவம்பர் 12 வரைக்கும் நான் பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் எப்போ வேணாலும் இந்த வீடியோஸை போய் டவுட் இருக்குது ஆக்சஸ் பண்ணும் அப்படின்னா வந்து அந்த டாப்பிக்கோட ஹெட்டிங் போட்டிங்கன்னா இல்லை அந்த டேட் போட்டுக்கிட்டிங்கன்னா வந்து வந்துடும். அண்ட் நோட்ஸ் வந்து நான் உங்களை டெஃபினட்டாக வந்து உங்களை எழுத சொல்லி நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்போ நீங்கள் உங்கள் ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் எழுதுறீங்களோ அப்போ தான் அதில் இருக்க நிறைய டெஃபினிஷன்ஸ் வந்து உங்களுக்கு புரியும். ஸோ இந்த கோர்ஸில் உங்களுக்கு ஜாயின் பண்ணணும்னா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். அண்ட் வாட்ஸ்அப் நம்பரை வந்து டெக்ஸ்ட் பண்ணி நீங்கள் எப்போ வேணாலும் டவுட்ஸ் கேட்டுக்கலாம். அண்ட் அது இல்லாமல் வந்து கோர்ஸில் எப்போ வேணாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். அண்ட் நம்ம டெலிகிராம் லிங்க்கும் நான் கீழே வந்து கொடுத்துருக்கேன். டெலிகிராமில் வந்து ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா டெய்லி அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அப்டேட்ஸ் இல்லாமல் வந்து சில இம்பார்ட்டன்ட் கோர்சஸ்லாம் எங்கெங்கெல்லாம் கிடைக்குது, ஸோ ஃப்ரீ கோர்ஸஸாக இல்லை பெய்ட் கோர்ஸஸாக அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் நான் கொடுத்துருவேன். அண்ட் அது இல்லாமல் வந்து டெய்லி வந்து கொஸ்டின்ஸ் ஃபார் ப்ராக்டிஸ் வந்து அதில் இருக்கும். சம்டைம்ஸ் மெயின்ஸ் கொஸ்டின் ப்ராக்டிஸ் கொடுப்பேன். ஸோ இந்த மாதிரி வந்து புது இனிஷியேட்டிவ்ஸ்லாம் வந்து டெலிகிராம் குரூப்பில் தான் வந்து அனௌன்ஸ் பண்ணுவேன். இது இல்லாமல் வந்து ஒரு புது கேம் ஷோ மாதிரி ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ கேம் ஷோனால் வந்து டெஃபினட்டாக கேம் ஷோன்னு கிடையாது, உங்களை வந்து படிக்க வைக்கிறதுக்கு வந்து என்கேஜிங்காகவும் இருக்கணும் அட் த சேம் டைம். ஸோ படிச்சுட்டே இருந்தால் ரொம்ப மோனோட்டோனஸாக இருக்கும் அப்படிங்கிற காஸ்க்காக என்கேஜிங்காகவும் வச்சிருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சின்ன இனிஷியேட்டிவ். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்கேஸ் வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு லெசனோ டாப்பிக்கோ புரியல, எனி சப்ஜெக்ட் பீட் ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ் எதுலையாவது வந்து ஒரு சின்ன டாபிக் எனக்கு புரியல இதை எடுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் வந்து கீழே அதே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ எந்த டாபிக் உங்கள் நேம், ஸோ இந்த மாதிரி மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா டெய்லி வந்து ஆஃப்டர் தீபாவளி வந்து லாட் போட்டு அந்த லாட்லேருந்து உங்களோட நீங்கள் என்ன டாபிக் சொல்லியிருக்கீங்க அண்ட் உங்களோட பேர் வந்து அதில் எழுதியிருப்பேன். ஸோ யார் வின்னரோ வந்து டெய்லி வந்து நீங்கள் சொன்ன டாபிக் வந்து அதில் நான் எடுப்பேன். அண்ட் அது இல்லாமல் வந்து உங்களோட ஃபோட்டோ அண்ட் உங்களோட உங்களோட நேம் ஸோ வந்து டிஸ்பிளே ஆகும். ஃபஸ்ட்டு யார் வின்னர் அப்படிங்கிறத சொல்லிட்டு தான் நான் கிளாஸ் எடுக்க ஆரம்பிப்பேன். ஸோ இது வந்து உங்களை என்கேஜிங்காக வைக்கிறதுக்கு அண்ட் லேர்னிங்கை வந்து இன்னும் கொஞ்சம் ஃபன்னாக்கிறதுக்கு வந்து இருக்கலாம். அண்ட் உங்களுக்கு எந்த டாபிக் பற்றி பேசணுன்னாலும் சொல்லுங்கள். ஸோ அதை வந்து நான் டெஃபினட்டாக ஒரு வீடியோவில் கவர் பண்ணுறேன். அந்த லாட்டும் வந்து எப்படி எடுக்கிறேன் அப்படிங்கிற வீடியோ ஃபார்மேட்டும் வந்துடும். ஸோ இதில் வந்து நான் மட்டுமே வந்து எடுத்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்க மாட்டேன். ஸோ இன்றைக்கி யாரெல்லாம் எந்தெந்த டாபிக் சொல்கிறாங்களோ அதை வந்து ஒரு லாட் மாதிரி எழுதி போட்டு ஸோ ஒரு பாக்ஸில் குலுக்கி அந்த பாக்ஸ்லேருந்து எடுத்து அதை ஒரு வீடியோ ஃபார்மேட்டை அட்டாச் பண்ணிடுவேன். அண்ட் ஸோ தட்ஸ் இட் ஃபார் த அனௌன்ஸ்மெண்ட். இப்போ நம்ம டாப்பிக்கில் போயிடலாம். ஓகே, ஃபஸ்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா இன்ஃபர்மேஷன் ப்ராட்காஸ்டிங் மினிஸ்ட்ரி டு கவர்ன் ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ். ஸோ ஓடிடினா உங்களுக்கே தெரியும், ஓவர் த டாப் அப்படிங்கிறது. இப்போ யூடியூப்லாம் நிறைய பேர் நீங்கள் பார்த்துருப்பீங்க, என்னோடய வீடியோ வந்து ஓடிடியில் வந்து ஸ்ட்ரீம் ஆச்சு, ஸோ அதில் நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஓடிடினா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லைங்க, இந்த நெட்ஃப்ளிக்ஸ், அமேசான், யூடியூப் இதெல்லாம் இருக்குது இல்லையா. ஸோ இவங்க வந்துட்டு பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுப்பாங்க. ஸோ ஓவர் த டாப், ஸோ நார்மலாக இருக்கிற கன்வென்ஷனல் மெத்தடில் டிவியில் நீங்கள் பார்த்துட்டே இருப்பீங்களா மூவிஸ் அந்த மாதிரி இல்லாமல் ஓவர் த டாப் அப்படின்னு அதையும் மீறி வர சில பிளாட்ஃபார்ம்ஸை ஓவர் த டாப்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் என்ன சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்கன்னா government brought OTT platforms, that is Netflix, Amazon Prime, the digital news, அப்புறம் வந்து current affairs content இதெல்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் ப்ராட்காஸ்டிங் கடையில் வந்து இந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸை வந்து கொண்டு வந்துட்டாங்க. அண்ட் செகண்ட் விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ஆல் தீஸ் பிளாட்ஃபார்ம்ஸ் கம் அண்டர் ஐடி ஆக்ட் ஆஃப் 2000. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து இது ரெகுலேட்டே பண்ணலையா, இது வேறு எதுலேயுமே இல்லையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக இருந்தது. இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட் 2000 கடியில் வந்து இந்த பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க ஆஸ் தி குவாலிஃபை அண்டர் இன்டர்மீடியேட்டரிஸ்னால் உங்களுக்கே தெரியும். ஸோ தே ஆர் நாட் லைபிள் ஃபார் எனி தேர்ட் பார்ட்டி இன்ஃபர்மேஷன், டேட்டா, லிங்க் எக்ஸெட்ரா. இன்டர்மீடியேட்டரிஸ்னால் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா
பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்துட்டு ஸ்டடிபடியில் ஒரு கண்டென்ட் போடுறேன்னா நான் இன்டர்மீடியேட்ரி கிடையாது, நான் தான் வந்து ஓனர். ஸோ நான் வந்து இதில் போட்டு முழு ரைட்ஸையும் இதில் நாளைக்கு ஏதாவது ஆச்சு அப்படின்னா நான் தான் அதுக்கு பொறுப்பு, நான் தான் லயபிள். பட் வந்துட்டு இன்கேஸ் வந்து நான் வந்து ஒரு காமன் பிளாட்ஃபார்ம் லைக் நெட்ஃப்ளிக்ஸ் வந்து க்ரியேட் பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ நெட்ஃப்ளிக்ஸ் மாதிரி இல்லை, நெட்டான் ஏதாவது க்ரியேட் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதில் வந்து யார் வேணாலும் எப்போ நினச்சாலும் வந்துட்டு வீடியோஸோ கண்டென்ட்டோ இந்த மாதிரி யூடியூப்பில் கண்டென்ட் போடுறீங்களா, ஸோ என்ன வேணாலும் வந்து போடலாம். ஸோ தனிப்பட்ட முடிவில் இல்லாமல் வந்துட்டு அதுக்கு யூடியூப் வந்து பொறுப்பு கிடையாது. ஸோ என்ன வேணாலும் போடலாம், இந்த சென்ஸ் வந்து யூடியூப் பொறுப்பு கிடையாது. யாராவது வந்து போய் கிளைம் வச்சாங்க அப்படின்னா மட்டும் தான் யூடியூப் அதை ரிமூவ் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து அவங்களுக்கு இருக்கிற வந்து அந்த ரெகுலேஷன்ஸ் அப்படிங்கிறத சொல்லலாம். ஸோ இவங்கெல்லாம் வந்துட்டு ஒரு இன்டர்மீடியேட்டரிஸ் கைண்ட் ஆஃப் திங். இவங்களெல்லாம் வந்துட்டு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட் ஆஃப் 2000 கடியில் வந்து போட்டிருக்காங்க. அண்ட் ஏதாவது நடந்ததுன்னா தேர்ட் பார்ட்டி இன்ஃபர்மேஷன் ஏதாவது போட்டிருந்தா இவங்களுக்கு லைபிள் இல்லை, நாங்கள் லைபிள் கிடையாதுன்னு இவங்க அவங்களோட வந்து ஃபார்மேட்லேயே கொடுத்துருப்பாங்க. அண்ட் ஓடிடி அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஓடிடினா வந்து நெட்டு மட்டும் கிடையாதுங்க. ஸோ வாய்ஸு, டெக்ஸ்ட்டு, வீடியோ, அதுக்கப்புறம் இதெல்லாம் இந்த ப்ரெசன்ஸு, இந்த கொலாப்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா எல்லாம் ஓடிடின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ இந்த ஓடிடி வந்து நீங்கள் எதுலெல்லாம் ஆக்சஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஃபோன், டேப், லேப்டாப், அதுக்கப்புறம் உங்களோட கம்ப்யூட்டர், டெஸ்க்டாப், இதில் எல்லாத்தையும் வந்து நீங்கள் ஆக்சஸ் பண்ணலாம் இந்த ஓடிடி ஓவர் த டாப்பை. அண்ட் ஏர்லியர் பார்த்தீங்கன்னா எப்படி வந்து நம்மளோட டிவி சிஸ்டம் வந்து ஒர்க் ஆகிட்டு இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இங்கே பாருங்கள், டிவி இங்கே இருக்குது அப்படின்னா ஒரு கிரவுண்ட் ஸ்டேஷன் இருக்கும். ஸோ மேலே சேட்டலைட் இருக்கும். சேட்டலைட்லேருந்து இன்ஃபர்மேஷன் வந்தது அப்படின்னா கிரவுண்ட் ஸ்டேஷன்லேருந்து லோக்கல் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், கேபிள் டிவிக்காரங்களாக இருப்பாங்க இல்லையா. ஸோ அவங்க வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கிரவுண்ட் ஸ்டேஷன்லேருந்து இந்த லோக்கல் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வந்து வேரியஸ் டிவிக்கு வந்து கேபிள் மூலமா கனெக்ஷன்ஸ் கொடுப்பாங்க. இப்படி தான் இருந்தது. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, டிடிஹெச் அப்படின்னா டேரக்ட் டு ஹோம் அப்படிங்கிறவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த கேபிள்ஸ் மூலமா இல்லாமல் இந்த கேபிள்ஸை டேக் ஓவர் பண்ணி சேட்டலைட்லேருந்து வர இன்ஃபர்மேஷனை செட்டாப் பாக்ஸ், உங்களுக்கு வீட்டில் இருந்திருக்கும் செட்டாப் பாக்ஸ்னு, ஸோ அந்த பாக்ஸ் மூலிமா வந்து என்ன பண்ணுவாங்கன்னா டிவிக்கு கனெக்ஷன் கொடுத்துருப்பாங்க. அண்ட் இந்த கேபிள்ஸும் டிடிஹெச்சும் வந்து இன்டர்நெட் யூஸ் பண்ணல அப்படிங்கிறத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ டேட்டாஸை வந்து எப்படி எடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு கேபிள்ஸ் மூலியமாகவும், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா டேரக்ட் ஹோம் அப்படிங்கிற விஷயம் செட்டாப் பாக்ஸ் மூலியமாகவும் வந்து எடுத்துகிட்டு இருந்தாங்க. இப்படி தான் வந்து கான்செப்ட் போய்கிட்டு இருந்தது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஓடிடி என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஓவர் த டாப் இன்டர்நெட் கண்டிப்பாக நீங்கள் டெஃபினட்டாக இருந்தால் மட்டும்தான் இந்த ஓவர் த டாப் அந்த ஆக்சஸ் ப்ரொவைடர்ஸ்லாம் இருக்காங்களோ அவங்கள நீங்கள் யூஸ் பண்ண முடியும். ஸோ எதங்காட்டி வந்து இப்போ திடீர்னு வந்து ஓடிடியை ரெகுலேட் பண்ணும் அப்படின்னு பேசுகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து இந்த ரெகுலேஷன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து உங்களுக்கு GS2 கடியில் வரும். ஸோ கவர்னன்ஸ் டாபிக் கடியில் இந்த வேரியஸ் ரெகுலேட்டரி பாடிஸ் எதெல்லாம் ரெகுலேட் பண்ணும் அப்படிங்கிறது வரும். ஸோ இப்போ நார்மலாக எதுக்காக ரெகுலேட் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரிலிஜனாக இருக்கட்டும், எக்கனாமிக் ஸ்டேட்டஸாக இருக்கட்டும், காஸ்ட்டாக இருக்கட்டும், லாங்குவேஜாக இருக்கட்டும், இவ்வளோ விஷயம் வந்து நம்ம ஒரு யூனிட்டி இன் டைவர்சிட்டி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்டில் வாழ்ந்துட்டுருக்கோம். ஸோ எவனாவது ஏதாவது வந்து கொளுத்தி போட்டு விட்டுட்டானா வந்து அவங்க ரெகுலேஷன் இல்லைன்னா என்ன வேணாலும் போடுவாங்க. ஸோ அதுக்கு தான் வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு மீகர் ரெகுலேஷனாவது இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வந்தாங்க. அண்ட் ரெகுலர் மீடியா வந்துட்டு இம்ப்ளை பண்ணது தான். ஸோ ரெகுலர் மீடியா இப்போ டிவி இவங்கெல்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, இந்த டெலிகாம் செக்டர்ஸ், ஏர்டெல், வோடஃபோன், அவங்களெல்லாம் ரெகுலேஷன் வந்து போய்கிட்டு இருக்கு. ஸோ இந்த சினிமாட்டோகிராஃபி இதிலெல்லாம் ரெகுலேஷன் இருக்கிறனால ஓவர் த டாபிக் மட்டும் ரெகுலேஷன் இல்லைன்னா இவங்களாம் கொந்தளிச்சு எழுந்துருவாங்க. ஸோ ரெகுலர் மீடியாஸ் எல்லாம் வந்து இவங்களை ரெகுலேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டது தான் வந்து விஷயம். ஸோ உங்களுக்கே தெரியும், ஆர்டிகல் 19 கடியில் தான் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஸோ ஃபண்டமெண்டல் ரைட் ஆர்டிகல் 19 வந்து ரைட் டு ஃப்ரீடம். அந்த ஃப்ரீடமே வந்து ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன் மூலயமா இருக்குது. ஸோ நீங்கள் ரெகுலேட் பண்ணலாம். ஓடிடி வந்துட்டு நாங்கள் ஃப்ரீயாக இருப்போம் அப்படிங்கிற மாதிரி அவங்களால போக முடியாது. இந்தியாவில் வந்துட்டு ஆர்டிகல் 19 டாக்ஸ் அபவுட் ரைட் டு ஃப்ரீடம். அதில் ஆனாலும் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ ஓடிடியும் நீங்கள் அப்படி கொண்டு வரலாம், ரெகுலேஷன் கடியில் கொண்டு வரலாம் அப்படிங்கிறது தான். இப்போது இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, எதுக்காக ரெகுலேஷன் கொண்டு வரணும், பிரின்சிபல் ஆஃப் ஃபேர்னஸ். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சினிமாட்டோகிராஃபி ஆக்ட் ஆஃப் 1952, அதுக்கப்புறம் கேபிள் டெலிவிஷன் நெட்வொர்க்ஸ் ரெகுலேஷன் ஆக்ட் ஆஃப் 1995, இதெல்லாம் வந்துட்டு கேபிள் டிவியும் சினிமாவும் ரெகுலேட் பண்ணுறாங்க. பட் ஓடிடி மட்டும் ஏன் ரெகுலேட் பண்ணாமல் விடுறாங்க அப்படிங்கிறங்காட்டி தான். அண்ட் ரெகுலேஷன் ஆஃப் மீடியாவை பார்த்துட்டிங்கன்னா, ஸோ நார்மலாக இது வந்துட்டு பிரின்சிபல் ஆஃப் ஃபேர்னஸ்க்காக தான் இப்போ ஓடிடி ரெகுலேட் பண்ணணும். நார்மலாக இப்போ நம்ம மீடியாவுக்கு என்னென்ன ரெகுலேஷன்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரெஸ் கவுன்சில் ஆஃப் இந்தியான்னு சொல்லிட்டு பிரிண்ட்டை வந்து அவங்க ரெகுலேட் பண்ணுவாங்க. அண்ட் சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ஃபிலிம் சர்டிஃபிகேஷனுக்கு வந்து ஃபிலிமோட சர்டிஃபிகேஷன் நார்மலாக வாங்கினீங்கன்னா A கிரேட், A++ கிரேட்னு வாங்குவாங்க பார்த்தீங்களா, அதுக்கப்புறம் நியூஸ் ப்ராட்காஸ்டர்ஸ் அசோசியேஷன் வந்து டிவி நியூஸ்க்காக வந்துட்டு இவங்க ரெகுலேட் பண்ணுவாங்க இந்த அசோசியேஷன். அட்வர்டைசிங் ஸ்டாண்டர்ட்ஸ் கவுன்சில்னு இருக்குது. ஸோ ஆடோட ஸ்டாண்டர்ட் எவ்வளோன்னு பார்க்குறது வந்து இந்த கவுன்சில் வந்து பார்த்துப்பாங்க. ஸோ இப்படி தான் வந்து நார்மலாக ரெகுலர் மீடியா வந்துட்டு ஒர்க் ஆகிட்டுருக்கு. அண்ட் அது இல்லாமல் சினிமாட்டோகிராஃபி, நியூஸ், பிரிண்ட் இப்படி தான் ரெகுலேட் பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் வந்துட்டு இந்தியாவை பார்த்துட்டிங்கன்னா, உங்களுக்கு இந்த கணக்கெல்லாம் எதுக்கு வேணும்னு பார்த்தீங்கன்னா, மெயின்ஸுக்கு எழுதுறதுக்காக யூஸ் ஆகும் இதெல்லாம். அண்ட் ப்ரிலிம்ஸ்க்கும் பார்த்திங்கன்னா வந்து ஆடெல்லாம் ரெகுலேட் பண்ணுறதே இல்லை. ஸோ இந்த மாதிரி கொடுப்பாங்க. இல்லைனா ஓடிடியை வந்து இந்தியாவில் ரெகுலேட் பண்ணுறாங்க, அதுக்கு டீட்டெயிலாக டெஸ்கிரிப்ஷன்ஸ் இருக்குது, அந்த மாதிரியெல்லாம் ப்ரிலிம்ஸை கொடுப்பாங்க.
ஸோ அப்ளிகேஷன் ஓரியன்டாக கேட்கணும் அப்படின்னா அப்படி கேட்கலாம். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் 55% ஆஃப் த இந்தியன்ஸ் வந்து இப்போது ப்ரெசென்ட்டில் வந்து ஓடிடியை தான் ப்ரிஃபர் பண்ணுறாங்க ஓவர் டிடிஹெச். உங்களுக்கே தெரியும், இப்போ நம்ம டெமோகிராஃபிக் டிவிடெண்ட்டில் இருக்கோம். ஸோ நிறைய யூத்ஃபுல்லான பீப்புள் 20 to 59 ஏஜ்குள்ளே வந்துட்டு நிறைய பேர் இருக்கும். ஸோ நம்ம வந்துட்டு டெக்னாலஜி வளர அது கூட சேர்ந்தே வளர்ந்துட்டு இருக்கறனால நம்ம வந்து இந்த பழைய விஷயத்தை வந்து ப்ரிஃபர் பண்ண மாட்டோம். நம்ம வந்துட்டு இன்டர்நெட்டை தான் வந்து ப்ரிஃபர் பண்ணுவோம். ஸோ ஏன்னா எப்போ வேணாலும் எது வேணாலும் பார்த்துக்கலாம். அண்ட் 87% மொபைல் ஃபோன் யூசர்ஸ் வந்து இந்தியாவில் இருக்காங்க. அண்ட் இது இல்லாமல் 500 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து இந்த ஓவர் த டாப் பிளாட்ஃபார்ம்ஸ்க்கு வந்து 2023 வந்துட்டு 500 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் இருப்பாங்க ஓடிடி யூஸ் பண்ணுறவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் மூவி ரிலீஸ்ட் இன் ஓடிடி, உங்களுக்கே தெரியும் COVID-19 இப்போ எல்லா மூவிஸும் வந்து ஓடிடியில் தான் ரிலீஸ் பண்ணுறாங்க. அண்ட் இதனால் வந்து நிறைய பேர் இன்னும் யூசேஜ் வந்து அதிகமாகிடுச்சு. அண்ட் டெலிகாம் கம்பெனிஸ் பார்த்திங்கன்னா நார்மலாக வந்து ஏஜிஆர் டியூஸ்ன்னு சொல்லுவாங்க. இது ஆல்ரெடி நான் வந்து ப்ரீவியஸ் நவம்பரோட எடிக்ஷனில் எடுத்துட்டேன். ஏஜிஆர்னா என்ன அப்படிங்கிறது அட்ஜஸ்டட் கிராஸ் ரெவன்யூன்னு சொல்லுவாங்க. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த அட்ஜஸ்டட் கிராஸ் ரெவன்யூவில் தான் வந்து இந்த டெலிகாம் கம்பெனிஸ் ஏர்டெல், வோடஃபோன் அவங்களாம் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களாம் வந்துட்டு கவர்மெண்ட்டுக்கு வந்து டேக்ஸ் கட்டணும். இதுலேருந்து தான் கேல்குலேட் பண்ணுவாங்க. ஸோ ஸ்பெக்ட்ரம் யூசேஜ் சார்ஜஸ் 3%, லைசன்சிங் ஃபீ 3% அந்த மாதிரி கேல்குலேட் பண்ணி கொடுக்கணும். ஸோ நார்மலாக என்ன ஆயிரும்னு பார்த்தீங்கன்னா இந்த அட்ஜஸ்டட் கிராஸ் ரெவன்யூ டெலிகாம் கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா இப்போ கோர் இல்லாமல் நான் கோர் ஆக்டிவிட்டீஸ்லையும் வந்து சேர்ந்து வரதெல்லாம் வந்துட்டு கவர்மெண்ட்டுக்கு சேர்த்து கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்மெண்ட். இது என்ன கோர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்களே அதுலேருந்து வர காசெல்லாம் கோர் ஆக்டிவிட்டீஸ். நான் கோர்னால் பார்த்தீங்கன்னா இந்த இப்போ நான் ஏர்டெல் கம்பெனினா நான் போய் பேங்க்கில் வந்து டெபாசிட் பண்ணியிருப்பேன் காசு, அந்த காசுலேருந்து வந்து எனக்கு ஏதாவது இன்ட்ரெஸ்ட் வரும். ஸோ அதெல்லாம் வந்து நான் கோர் ஆக்டிவிட்டீஸ். ஸோ இதுலேருந்து வர காசும் வந்து நீங்கள் கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்து இப்போ சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நிறைய கோடி வந்துட்டு லைக் டெலிகாம் கம்பெனிஸ் வந்து டியூஸ் இருக்குது கவர்மெண்ட்டுக்கு வந்து பே பண்ணுறதுக்கு. ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் இருக்கும்போது இவங்க இவ்வளோ வந்து கஷ்டப்படும் போது டெலிகாம் கம்பெனிஸ் அவங்க ஏன்னா ரெகுலேஷன் மூலியமாக தானே இவ்வளோ கட்டணும் அப்படின்னு வருது. ஸோ அப்போ ஓடிடி மட்டும் எப்படி நீங்கள் ஃப்ரீயாக விடலாம் அப்படிங்கிற மாதிரி கான்செப்ட். ஸோ இதெல்லாம் வந்து டெலிகாம் கம்பெனிஸ் எழுதியிருக்கேன். லைசன்சிங் ஃபீ, ஸ்பெக்ட்ரம் யூசேஜ் சார்ஜஸ், இது இல்லாமல் அவங்க சில ஃபண்டுக்கும் கான்ட்ரிபியூட் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ இதெல்லாம் ஆல்ரெடி நான் எடுத்துட்டேன், உங்களோட நோட்ஸில் போய் பாருங்கள் அது இருக்கா அப்படிங்கிறது. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒரு ரெகுலேஷன் கடியில் இப்போ சினிமாலாம் பார்த்தீங்கன்னா டொபாக்கோ வந்து குடிச்சாங்கன்னா வந்து புகையிலை வந்து உடம்புக்கு கேடு அப்படிங்கிற மாதிரி கீழே கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியெல்லாம் வந்து கண்டிப்பாக போடணும். ஒரு மூவி எடுத்து ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா டிவிலேயா இருக்கட்டும் தேட்டர்லேயா இருக்கட்டும் முன்னாடியே போட்டுருவாங்க அந்த கீழேயே. ஸோ இதெல்லாம் வந்து ஓடிடியில் வந்து வராது. ஸோ அவங்க வந்து இஷ்டத்துக்கு தான் அவங்க போடுவாங்க. ஸோ ஏன்னா ரெகுலேஷன் இல்லை இல்லையா. ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் வந்து கண்டிப்பாக அது போடணும் சினிமாஸில் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க, மூவிஸில் அப்படிங்கிற மாதிரி. அண்ட் செல்ஃப் ரெகுலேஷன் கோட் வந்து இருக்குது ஓடிடியில் வந்து சில ஒரு ஃபார்ம் நீங்கள் வந்து ஏதாவது மூவியெல்லாம் அப்லோட் பண்ணும்போது ஏதாவது மூவிஸ்லாம் நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்களுக்கு தகுந்த மாதிரி செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதில் வந்துட்டு நோ கன்சென்சஸ் அந்த கோட். ஸோ இதை வந்து நான் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் கிடையாதுங்க. ஸோ மோஸ்ட்டாக வந்து நெட்ஃப்ளிக்ஸு அமேசான் ப்ரைம்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்து ரொம்ப வெஸ்டர்னைஸ்டாக இருக்கும். ஸோ ஃபாரின் கண்ட்ரீஸ் தான் இருக்கும் அதெல்லாம். அப்போ ஆப்வியஸாக வந்து அவங்களுக்கு இந்த ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் இல்லை. இப்போ இந்தியாவுக்குள்ளே வருது நம்ம ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கவர்னன்ஸ் கடையில் வச்சுருக்கோன்னா அவங்க கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுவாங்க. இப்போ பெனிஃபிட்ஸ் ஆஃப் ஓடிடி இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ பார்த்தாலும் நம்ம ஏன் இது கடையில் கொண்டு வரணும் அப்படின்னு பார்த்தாலும் ஓடிடியோட பெனிஃபிட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா சாய்ஸ் அண்ட் கன்வீனியன்ட் ஃபார் த கஸ்டமர்ஸ். இப்போ நான் ஒரு கஸ்டமராக இருக்கேன்னா நான் டிவியில் வந்து படம் எந்த டைமுக்கு போடுவான்னு சொல்லிட்டு நான் பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்க தேவையில்ல, நான் நெட்டில் அடிச்சு போட்டேன்னா எனக்கு தானே வந்துடுது. அண்ட் ஃப்ரீடம் ஆஃப் கிரியேட்டிவிட்டி. அண்ட் நிறைய வந்து பீப்புள் கிரியேட்டிவாக வந்து இப்போது எல்லா பக்கமும் சுற்றிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு நினச்சா இது ஒரு நல்ல பிளாட்ஃபார்மாக இருக்கும் அவங்களுக்கு. அண்ட் வந்துட்டு ஒரு ஃப்ரீ ஸ்பேஸ் கிடைக்கும். ஸோ இவங்களுக்கு வந்து அவங்கள வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்பேஸ் கிடைக்கும். அண்ட் இதனால் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஒரு லோக்கல் டு குளோபல் கனெக்ட். ஸோ ஆல்ரெடி நான் சொன்னேன் நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் நெட்ஃப்ளிக்ஸ்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா அப்ராடோடது. ஸோ அவங்க வெஸ்டர்னைஸ்டாக இருக்கும் ரொம்ப. அதனால வந்து இங்கே அந்த குளோபல் பிளாட்ஃபார்மும் அவங்களுக்கு சேர்த்து கிடைக்கும். ஸோ இதனால் ஒரு குளோபல் காஸ்மோபாலிட்டனிசம் அப்படின்னு ஒரு கான்செப்ட்டில் நம்ம இந்த ஓடிடிஸை வந்து எடுத்துகிட்டு போகலாம். ஸோ இதுதான் வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஆர்டிக்கலில் சொல்கிறாங்க. அவ்வளோதான். ஸோ இந்த மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து நீங்கள் நிறையா கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வரனால வந்து ஒரு மேன்கோ மக்களுக்கோ வந்து அது என்ன இம்பாக்டை தரும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த மாதிரி ஓடிடி வரப்போ வந்து பழைய இதுக்கும் வந்து என்ன இம்பாக்ட்ஸ் இருக்கும், ஸோ என்ன பேஸ் வந்து சஜஸ்ட் பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஓடிடி தான் இப்போ வந்து டாப்பில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி மெயின்ஸ் கொஷின்ஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் மெயின்ஸில். ஓகே, அடுத்து வந்து ஹோம் மினிஸ்ட்ரி அமெண்ட்ஸ் FCRA ரூல், ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் ஆக்ட் ரூல்ஸ்ன்னு சொல்லி சிலது இருக்குது. ஸோ இது என்ன நம்ம பார்ப்போம். இப்போ மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் வந்து ஹேஸ் ரிலாக்ஸ் த நார்ம்ஸ் ஃபார் farmers, students, religious and other groups who are not aligned to any political party nor involved in active politics. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் இப்போ அப்ராட்லேருந்து காசு தருவாங்க, நிறைய வாலண்டரி ஆர்கனைசேஷன்ஸ்லாம் இருப்பாங்க இந்தியாவில். ஸோ அவங்களுக்கு வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. ஸோ அந்த காசை வச்சு இன்னும் நிறையா வந்து முன்னேறலாம் இங்கே இருக்கிறவங்க.
அண்ட் வந்துட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, பட் இங்கே இருக்கிற ஏதாவது ஒரு வாலண்டரி ஆர்கனைசேஷன் ஏதாவது ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி கூட கனெக்ட் வச்சிருந்தாலோ, இல்லை பொலிட்டிக்கல் மோட்டிவ் வந்து இருந்தாலோ, ஃப்யூச்சரில் நான் வந்து கட்சி ஆரம்பிக்க போகிறேன், ஸோ அதனால தான் இன்றைக்கி ஒரு வாலண்டரி ஆர்கனைசேஷன் ஆரம்பிச்சிருக்கேன், என்ஜிஓ ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னு இருந்தால் அவங்களுக்கு வந்து ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் வராது. அப்படி தான் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரூல்ஸை வந்து சிலது வந்து ரிலாக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஃபார்மர்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ் ஆர்கனைசேஷன், ரிலீஜியஸ் அண்ட் அதர் குரூப்ஸ் வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு நான் அலைன் ஆகாமல் இருக்கேன்ப்பா அப்படின்னு வந்து சொன்னாங்கன்னா, ஒரு டெக்ளரேஷன் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா வந்து அவங்க வந்து ஃபாரின் கான்ட்ரிபியூஷன்ஸ் வந்து வாங்கிக்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, இவங்களும் வந்து வாங்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அது என்னென்ன ரூல்ஸ் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம். ஓகே, இப்போ கேட்டகரி பார்த்துட்டிங்கன்னா ரூல் 3 ஆஃப் த ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன். ஸோ அதில் வந்து 2011 ரெகுலேஷனில் வந்து சில பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆர்கனைசேஷன் ஹேவிங் பொலிட்டிக்கல் அப்ஜெக்டிவ். இப்போ நான் ஒரு ஆர்கனைசேஷன் இன்றைக்கி ஆரம்பிக்கிறேன், நான் வந்துட்டு நாளைக்கு வந்து ஒரு பொலிட்டிக்கல் அப்ஜெக்டிவோடு தான் நான் வேலை செய்கிறேன் அப்படின்னா வந்து எனக்கு ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் கிடைக்காது. அண்ட் ட்ரேட் யூனியன் ப்ரொமோட்டிங் பொலிட்டிக்கல் கோல்ஸ். இப்போ வந்து நிறைய ட்ரேட் யூனியன்ஸ்லாம் இருப்பாங்க. ஸோ நான் ட்ரேட் பண்ணுறேன் அப்படின்னா வந்து எனக்கு ஒரு ட்ரேட் யூனியன் இருக்கும், நிறைய பேர் அதில் வந்து கூட்டமாக இருப்பாங்க. ஸோ நாங்கள் வந்துட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு ஒரு பொலிட்டிக்கல் கோல், நாளைக்கு நாங்கள் வந்து ஒன்றா வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷன் ஆரம்பிக்கணும் அப்படின்னா வந்து எங்களுக்கு வந்து எஃப்சிஆர்ஏ ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் கிடைக்காது. வாலண்டரி ஆக்ஷன் வித் பொலிட்டிக்கல் நேச்சர். இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு நார்மலான ஒரு ஆர்கனைசேஷனாக இருந்தேன், பட் ஒரு பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷன் வந்து என்னை உள்ள எழுத்து போட்டு அவங்க எனக்கு ஃபண்டிங் தராங்க அப்படின்னா வந்து நான் ஃபாரின்லேருந்து ஃபண்டிங் வாங்க முடியாது. ஸோ இந்த மாதிரி பொலிட்டிக்கல் பார்ட்டி கூட கனெக்ட் வச்சுருந்தாலும் உங்களுக்கு வந்து ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் கிடைக்கக்கூடாது. அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் யூனியன், யூத் ஃபார்மர்ஸ், அதுக்கப்புறம் வந்து விமென் வந்துட்டு விமென்ஸ் விங்குன்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்களாம் பொலிட்டிக்கல் பார்ட்டி கூட கனெக்ட் ஆகிருந்தாங்க. இப்போ பொலிட்டிக்கல் பார்ட்டி கூட யூத் கனெக்ட் ஆகிருப்பாங்க, அதுக்கப்புறம் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கனெக்ட் ஆகிருப்பாங்க, அதுக்கப்புறம் விமென்னோட விங்கு வந்து கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ அதுக்கு தனியாக ஒரு விங் இருக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் இருந்தால் அவங்களுக்கும் கான்ட்ரிபியூஷன்ஸ் கிடையாது. ஸோ ஆர்கனைசேஷன் பேஸ்ட் ஆன் காஸ்ட், கம்யூனிட்டி, ரிலிஜன், லாங்குவேஜ் எக்ஸெட்ரா விச் இஸ் நாட் டைரக்ட்லி aligned to any political party but whose objectives or activities include step towards advancement of political interests of such groups. இப்போ நீங்கள் என்ன எடுத்துக்கோங்க, இப்போ ஒரு காஸ்ட் இருக்காங்க, அவங்க ஒரு ஒன்றா வந்து கிளப்பாக இருக்காங்க, ஸோ ஒரு கம்யூனிட்டி இருக்காங்க, ஒரு ரிலீஜன் வந்துட்டு ஒன்றா சேர்ந்து ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, ஒரு லாங்குவேஜ் ஸ்பீக்கிங் பீப்புள் வந்து ஒன்றா சேர்ந்து ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு பொலிட்டிக்கல் பார்ட்டி கூட எந்த சம்மந்தமும் இல்லை. ஆனால் அவங்க பொலிட்டிக்கல் இன்ட்ரெஸ்ட்டுக்கு வந்துட்டு கிட்ட வர மாதிரி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அவங்களுக்கு ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் கிடையாது. பட் இந்த கடைசி பாயிண்ட் மட்டும் இடிக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆர்கனைசேஷன் விச் இன்வால்வ்ஸ் இன் பந்த், ஹர்த்தால், ராஸ்டா ரோக்கோ அப்படின்னா ஜெயிலில் வந்துட்டு அந்த முன்னாடி நின்று போராடுவாங்க பார்த்தீங்களா, அது ஃபார் பப்ளிக் காசஸ். ஸோ ஹர்த்தால் அப்படின்னா கடையை மூடி வைக்கிறது, பந்த்னா இந்த மாதிரி அதுவும் கடையை மூடி வைக்கிறது, ஸ்ட்ரைக்கு போகிறது. ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணாங்க அப்படின்னா வந்து நார்மலாக ஒரு பப்ளிக் காசுன்னு இங்கே இருக்குது பார்த்தீங்களா. இதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து பொலிட்டிக்கல் நேச்சர், பொலிட்டிக்கல் பார்ட்டி அப்படி தான் கொடுத்துருந்தாங்க. இப்படி பப்ளிக் காசுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பாயிண்ட்டும் வந்து உள்ளே ஆட் பண்ணிடுறாங்க. ஸோ நார்மலாக நான் ஒரு ஆர்கனைசேஷன் வச்சுருக்கேன், நான் வந்து மக்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா நான் போய் வந்துட்டு ஹர்த்தால் பண்ணுறேன், நான் பந்த் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கும் வந்து ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் கிடைக்க விடாம மாதிரி இந்த ரூல் 3 பண்ணிடுது. ஸோ இதை வந்துட்டு மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நார்மலாக ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை வந்துட்டு ஃபார்மர் ஆர்கனைசேஷனாக இருக்கட்டும், இப்போ பஞ்சாப் ஹரியானாவில் ஃபார்மர் ஆர்கனைசேஷன்ஸ் இருக்காங்க, அவங்களுக்காக தான் அவங்க போராடிக்கிறாங்க, எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி கூடயும் அவங்க அலைண்டாக கிடையாது. பொலிட்டிக்கல் பார்ட்டி சப்போர்ட் பண்ணுறாங்க, ஆப்வியஸாக ஆப்போசிட் பார்ட்டி சப்போர்ட் பண்ண தான் செய்வாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது அவங்களுக்கு ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் கிடைக்கல அப்படின்னா வந்து எதுவுமே பண்ண முடியாது. ஸோ கவர்மெண்ட்டுக்கு அகேன்ஸ்டாக பேச முடியாமல் கூட இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்துட்டு போக்கணும் அப்படிங்கிறக்காக ஒரு காஸ்க்காக தான் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஸோ இவங்களுக்கு ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் கிடைக்கும்ப்பா, இந்த பப்ளிக் காஸ்க்காக பண்ணுறவங்களுக்கு கிடைக்கும்ப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இவ்வளோ தான் இந்த நியூஸ். பேசிக்காக வந்துட்டு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து உங்களுக்கு கிடச்சிருக்கும். இப்போ பாருங்கள், ஜிடிபி ஷ்ராங்க் 8.6% இன் Q2 புஷிங் எக்கனாமி இன்டூ ரெசெஷன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு ரிசெஷன்னா என்னென்னு இந்த இடத்துல தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதை நான் என்னென்னு சொல்கிறேன். இப்போ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், போன தடவை வந்துட்டு Q1 இருந்தோம். ஸோ ஃபினான்ஷியல் இயர் வந்து ஏப்ரலில் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அது 3 மாதம் வந்து ஏப்ரல், மே, ஜூன் பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் குவார்ட்டர்னு சொல்லுவாங்க. ஸோ 3 மாதமாக வந்து குவார்ட்டர்ஸை பிரிச்சிருப்பாங்க நம்மளோட 1 இயரில். ஸோ டோட்டலாக 4 குவார்ட்டர்ஸ் வந்து இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்துட்டிங்கன்னா ஃபால் இந்த ஓவரால் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி. ரிசெஷனோட டெஃபினிஷன் பாருங்கள். இதோட டெஃபினிஷன் பார்த்துட்டிங்கன்னா, ஃபால் இந்த ஓவரால் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி ஃபார் 2 consecutive quarters. 2 குவார்ட்டர்ஸ்னால் வந்து 3 மாதம் ப்ளஸ் 3 மாதம் டோட்டலாக 6 மாதம், accompanied by a decline in income, sales and employment. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களோட
கண்ட்ரியில் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி ஃபால் ஆயிடுச்சு. எவ்வளோ மாதத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா 6 மாதத்துக்கு. அது இல்லாமல் வந்து இன்கம் வந்து மக்களுக்கு குறைஞ்சது, சேல்ஸ் குறைஞ்சிருது, எம்ப்ளாய்மெண்ட்டும் குறைஞ்சிருது அப்படிங்கிறாங்க. ஸோ இதுதான் ரெசெஷனோட டெஃபினிஷன். ஓகேங்களா? ஸோ நார்மலாக வந்து இந்தியாவில் வந்து இது எத்தனாவது ரெசெஷன்னு பார்த்தீங்கன்னா 5வது ரெசெஷன். பட் வந்து இந்த நியூஸ் பேப்பரில் படிக்கும்போது இந்த ஹிஸ்ட்ரி த ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லி ஒரு பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க. அது என்னென்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்க. இப்போ உங்களுக்கே தெரியும், Q1 வந்து -23.9 போயிடுச்சு. கிட்டத்தட்ட 24% வந்து நம்ம ரெசெஷனில் டிக்ளைன் ஆயிடுச்சு. நம்மளோட க்ரோத் வந்து மைனஸில், ஜிடிபி அந்த க்ரோத் இருக்கு இல்லையா, அது போயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா Q2 நம்மளோட ஆக்டிவிட்டி பார்த்துட்டிங்கன்னா -8.6% வந்து போயிடுச்சு. ஸோ இந்த 2 டைமும் மைனஸாக இருக்கிறனால, 6 மாதத்துக்கு மைனஸாகவே இருக்கிறனால நம்ம ரெசெஷனுக்கு தள்ளப்பட்டுட்டோம் அப்படிங்கிறாங்க. அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு டைம்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1996 தாங்க ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆனுவல் பேசிஸில் வந்துட்டு இந்த ஆனுவல் பேசிஸில் வந்து இந்த ரெசெஷனை கேல்குலேட் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்துக்கிட்டிங்கன்னா குவார்ட்டர்லி பேசிஸில் ஸோ 1996 வந்து இந்த ஃபஸ்ட் குவார்ட்டர், செகண்ட் குவார்ட்டர், தேர்ட் குவார்ட்டர், ஃபோர்த் குவார்ட்டர் 4 பிரிச்சிருவாங்க ஒரு இயரை. ஸோ அதுலேருந்து பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக ஒரு 2 குவார்ட்டர்ஸ்க்கு நம்மளுக்கு வந்து எக்கனாமிக் க்ரோத் வந்து டிக்ளைனில் இருந்தது அப்படின்னா அது வந்து ரெசெஷன்னு சொல்லுவாங்க. பட் அதுக்கு முன்னாடி வரைக்கும் என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1980s வரைக்கும் நம்மளுக்கு 4 ரெசெஷன் வந்திருக்கு. அதில் வந்து ஆனுவலில் கேல்குலேட் பண்ணுவாங்க, ஒரு வருஷத்துக்கு கேல்குலேட் பண்ணுவாங்க. இது பார்த்திங்கன்னா 6 மாதத்துக்கு கேல்குலேட் பண்ணுவாங்க. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு டைம் இந்த ஹிஸ்ட்ரி பார்த்திங்கன்னா வந்து 2 குவார்ட்டரில் 6 மாதத்தில் நம்மளுக்கு ரெசெஷன் வந்து ஏற்பட்டிருக்கு. அதுக்கு முன்னாடி நடந்த 4 டைம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இயர்லி பேசிஸில் வந்து இந்த ரெசெஷனை கேல்குலேட் பண்ணியிருக்காங்க. இதுதாங்க விஷயம், இதுதான் நார்மலான விஷயம். ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அந்த 4 டைம்ஸ் நடந்தது வந்து ஆனுவல் பேசிஸ் அப்படிங்கிற கான்செப்ட் தான். இப்போ வந்து இந்த ஆர்டிக்கலில் வந்து இந்த ரைஸ் இன் ஹவுஸ் ஹோல்ட் ஃபினான்ஷியல் சேவிங்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு கோவிட்னால. ஸோ என்னது இது ஹவுஸ் ஹோல்ட் ஃபினான்ஷியல் சேவிங்ஸ் தான். ஸோ நார்மலாக வந்து நமக்கு கையில் இருக்கிற காசு, இப்போ ஹவுஸ் ஹோல்டு இருக்கோன்னா நம்ம தான் ஹவுஸ் ஹோல்டு, ஒரு இண்டிவிஜுவல் வந்து இருக்கோன்னா நம்ம தான் ஹவுஸ் ஹோல்டு. ஸோ நம்ம கையில் காசு இருக்கும், நம்ம பேங்க் டெபாசிட்ஸ் பண்ணி வச்சுருப்போம், வேரியஸ் டெப்ட் செக்யூரிட்டிஸில் வந்து கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ்லலாம் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருப்போம், அண்ட் நிறைய மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருப்போம். ஸோ இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அது ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா பென்ஷன் ஃபண்ட்ஸில், இன்சூரன்ஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருப்போம், அதுக்கப்புறம் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்டில் காசு போட்டு வச்சுருப்போம். ஸோ இந்த மாதிரிலாம் நடந்திருக்கும். ஓகேங்களா? லேண்டில் அது மாதிரி இதெல்லாம் ஸ்மால் சேவிங் ஸ்கீம்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்டோட ஸ்கீம்லாம் இருக்குது. ஸோ இதிலலாம் இன்வெஸ்ட் பண்ண காரணத்தினால என்ன இருக்குன்னு பார்த்திங்கன்னா இதுதான் டோட்டலாக ஹவுஸ் ஹோல்ட் ஃபினான்ஷியல் சேவிங்ஸ்னு சொல்லுவாங்க. இது இல்லாமல் நெட் ஹவுஸ் ஹோல்ட் ஃபினான்ஷியல் சேவிங்ஸ் என்னென்னு பார்த்திங்கன்னா நெட்டுனாவே நார்மலாக நீங்கள் மைனஸ் பண்ணணும். நெட்டுனா நம்மளோட லைபிலிட்டி, ஹவுஸ் ஹோல்ட் லைபிலிட்டிஸ் மைனஸ் த ஹவுஸ் ஹோல்ட் ஃபினான்ஷியல் சேவிங்ஸ்னு சொல்லுவாங்க. லைபிலிட்டிஸ்னால் என்னங்க? இப்போ நான் நார்மலாக ஒரு ஹவுஸ் ஹோல்டாக இருக்கேன் அப்படின்னா நான் லோன் வாங்குவேன் பேங்க்லேருந்து, என்பிஎஃப்சிஸ்லேருந்து, நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனிஸ்லேருந்து லோன்ஸ் வாங்குவேன், ஹவுசிங் ஃபினான்ஸ் கம்பெனிஸ்லேருந்து லோன்ஸ் வாங்குவேன். ஸோ இதெல்லாம் வந்து திருப்பி நான் ரீபே பண்ணணும். அதுதான் என்னோட லைபிலிட்டி. ஸோ எக்கனாமிக்ஸ் கிளாஸ் ஜாயின் பண்ணியிருந்தீங்கன்னா அதோட பேசிக்ஸில் நான் எடுத்திருப்பேன். லைபிலிட்டினா என்ன, சிஆர்ஆர்னா என்ன, எஸ்எல்ஆர்னா என்ன, பேங்க்ஸ் எவ்வளோ மெயின்டைன் பண்ணணும், இது எப்படி கரண்ட் அஃபேர்ஸில் அப்டேட் பண்ணுறது எல்லாமே நான் சொல்லியிருப்பேன். ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு ரெவிஷனாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட் டைம் நீங்கள் படிக்கிறீங்க, வெறும் கரண்ட் அஃபேர்ஸில் மட்டும் தான் ஜாயின் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா எக்கனாமிக்ஸோட ஸ்டாட்டிக் பார்ட்டை நீங்கள் படித்து கவர் பண்ணிக்கோங்க. ஓகே? அண்ட் ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம லைபிலிட்டிஸ் நிறைய லோன்ஸு பேங்க்ஸ்லாம் வாங்கியிருப்போம். ஸோ இந்த லைபிலிட்டிஸ் மைனஸ் உங்களோட சேவிங்ஸ் எவ்வளோ வச்சுருக்கீங்களோ அதுதான் நெட் ஹவுஸ் ஹோல்ட் ஃபினான்ஷியல் சேவிங்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ நார்மலாக ஹவுஸ் ஹோல்ட் ஃபினான்ஷியல் சேவிங்ஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா இப்போது இந்த 2020-21 ஃபஸ்ட் குவார்ட்டரில் வந்து 21.4% இருக்குது. ஆனால் அதுவே போன வருஷம் அந்த ஃபஸ்ட் குவார்ட்டரில் கம்பேர் பண்ணிங்கன்னா 7.9% தான் இருக்குது. ஏன் இவ்வளோ டிராஸ்டிக்காக இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக கோவிட்-19 ஒன்றுமே இல்லைங்க, நம்மளே பார்த்தோம் ரெசெஷனில் இருக்கும் அப்படிங்கிறது. ஸோ ரெசெஷனில் இருந்தோன்னா ஆப்வியஸாக வந்து என்ன இருக்காதுன்னு பார்த்தீங்கன்னா வெறும் சேல்ஸ் எல்லாம் நடந்திருக்கா, அதனால் மக்கள் வந்து சேர்த்து வச்சுட்டு இருந்திருப்பாங்க. ஸோ எக்ஸ்பெண்டிச்சரும் வந்து டிக்ரீஸ் ஆகிருக்கும், எந்த எக்கனாமிக் ஆக்டிவிட்டியும் இல்லை, காசு செலவே பண்ணல. அண்ட் அது அப்புறம் வந்து நிறைய பேர் வந்து ப்ரிகாஷனரி சேவிங்ஸ், நாளைக்கு ஏதாவது வேலை இல்லைன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ப்ரிகாஷனரி சேவிங்ஸ்க்கு இறங்கிட்டாங்க. அண்ட் நிறைய பேர் வந்துட்டு ஹெல்த் கான்ஷியஸ் ஆகி நிறைய பேர் இன்சூரன்ஸ் அவைல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இன்சூரன்ஸும் வந்து ஒரு சேவிங்ஸ் தானே. அப்புறம் நிறைய பேர் கையில் ஏன் காசு வச்சுருக்கணும், பேங்க்கில் போய் டெபாசிட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதுதாங்க காஸ்ட். ஸோ இதுதான் நார்மலாக வந்து ஹவுஸ் ஹோல்ட் ஃபினான்ஷியல் சேவிங்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆனதுக்கு காரணம். ஸோ இந்த ஆர்டிக்கல்லேருந்து நீங்கள் என்ன எடுத்துக்கணும்னு பார்த்தீங்கன்னா ரிசெஷன்னா என்ன அப்படிங்கிறது ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில், ஏன்னா ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்னா என்னன்னு சொல்லி இந்த வருஷம் ப்ரிலிம்ஸில் கேட்டிருந்தாங்க. அதே மாதிரி ரிசெஷன்னா என்ன அப்படின்னு கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ரிசெஷனில் உங்களுக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 6 மாதம் 2 குவார்ட்டர்னு கொடுக்குறதுக்கு பதிலாக 1 குவார்ட்டர் இல்லை வந்து 1 இயர் அப்படின்னு 4 குவார்ட்டர் அப்படின்னு கொடுத்துருவாங்க. ஸோ அந்த குவார்ட்டர்னால் எவ்வளோ அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்து சோஷியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், PPP
என்டிபிஸ் எலிஜிபிள் ஃபார் வயபிலிட்டி கேப் ஃபண்டிங். ஸோ இந்த வயபிலிட்டி கேப் ஃபண்டிங்னா இந்த ஆர்டிக்கலில் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் திங் என்னென்னு தெரிஞ்சிருக்கணும். அப்புறம் என்ன எலிஜிபிள்னு பேசுகிறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும். இது நான் வந்து கண்டிப்பாக டெஃபினட்டாக இங்கே உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா கிரிட்டிக்கல் சோஷியல் செக்டர் இன்வெஸ்ட்மெண்ட்னு ஒன்று இருக்குங்க. ஸோ என்னது இது கிரிட்டிக்கல் சோஷியல் செக்டர் இன்வெஸ்ட்மெண்ட்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக சோஷியல் செக்டர் யார்? நம்ம தான். ஸோ நம்மளுக்கு ஹெல்த், எஜுகேஷன், வாட்டர், வேஸ்ட் மேனேஜ்மெண்ட், வேஸ்ட் ட்ரீட்மெண்ட், இந்த மேனேஜ்மெண்ட்லாம் வந்து யாரெல்லாம் பண்ணி கொடுக்குறாங்களோ வந்து இதை பி ப்ரைவேட் ஆர் பப்ளிக். ஸோ நம்மளை தான் என்ன சொல்லுவாங்கன்னு ஒர்க் பண்ணுறவங்களும் என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இதில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுனால கிரிட்டிக்கல் சோஷியல் செக்டர் இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்லுவாங்க. ஸோ கேல்கர் கமிட்டின்னு ஒரு கமிட்டி ஒன்று செட்டப் பண்ணியிருந்தாங்க. ஓகேங்களா? ஸோ அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நார்மலாக இந்த பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப்பில் வந்து கவர்மெண்ட்டும் இப்போ நான் ஒரு ப்ரைவேட்டான பர்சன்னா நான் கவர்மெண்ட் கூட ஒன்றா சேர்ந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுவேன். ஸோ அந்த ப்ராஜெக்ட் வந்து வயபிளாக இருக்கணும். ஸோ நார்மலாக வந்து நான் ஒரு ப்ரைவேட்னா என்கிட்ட அவ்வளோ காசு இருக்காது. கவர்மெண்ட் வந்து எனக்கு கொடுத்து ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்னா அது ஒரு வயபிளான ஃபண்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் வந்து கேல்கர் கமிட்டி வந்து வயபிலிட்டி கேப் ஃபண்டிங் பற்றி பேசவே கிடையாது. அவங்க என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ்க்கு வந்துட்டு ஈஸியாக வந்து ஃபண்டிங் போய் சேரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இனிஷியலாக இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ்லாம் வந்து யாரும் செய்ய மாட்டாங்க. ஏன்னா ரொம்ப காஸ்ட்டாக இருக்கும் இந்த ஹெல்த்துக்கு எஜுகேஷனுக்குலாம் நீங்கள் செலவு பண்ணணும் அப்படின்னா. ஸோ அப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து இதில் கை வச்சு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்னா அது வயபிலிட்டி கேப், அந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். ஸோ அது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபண்டிங்க்கு ஹெல்ப் பண்ணுவாங்க கவர்மெண்ட். ஸோ இதனால் அந்த ப்ராஜெக்ட் ஈஸியாக கம்ப்ளீட் ஆயிரும். அண்ட் கம்ப்ளீட் பண்ணக்கப்புறம் ஒரு 1 or 2 இயர்ஸில் நல்ல ப்ராஃபிட் தரும். ஆனால் இனிஷியலாக பார்த்தீங்கன்னா கையிலேருந்து நிறைய காசு போடுற மாதிரி இருக்கும். ஸோ இதனால தான் கவர்மெண்ட்டை வந்து நடுவில் வந்து ப்ளே பண்ண சொல்கிறாங்க. அண்ட் கேல்கர் கமிட்டி நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, வயபிலிட்டி கேப் ஃபண்டிங் பற்றி பேசலை. அவங்க வந்து இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ், சோஷியல் செக்டர் ப்ராஜெக்ட்ஸ்லாம் வந்து ஈஸியாக ஃபண்டிங் போய் சேரணும்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் கிட்ட அவங்களோட ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30% ஆஃப் த ப்ராஜெக்ட் காஸ்ட் வந்து சென்டர் கிட்டேருந்து வரும். நார்மலாக வந்து இது மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் மிச்சம் 30, இப்போ சென்டர் வந்து 30 போடுறாங்கன்னா ஸ்டேட்ஸ் வந்து கேன் சிப் இன் 30. ஸோ சென்டர் வந்து 30 போடுறாங்கன்னா ஸ்டேட்ஸ் வந்து 30 போடணும். ஸோ மேக்ஸிமம் வந்து 60% வந்து நம்மளோட கவர்மெண்ட்ஸ் கிட்டேருந்து நம்மளுக்கு வந்து வரும். ஓகேங்களா? இதுதான் வந்து கான்செப்ட். இப்போ வயபிலிட்டி கேப் ஃபண்டிங்கோட டெஃபினேஷன் பார்த்துடலாம். மெயின்ஸ்க்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வயபிலிட்டி கேப் ஃபண்டிங்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன் டைம் கிராண்ட், ஒரு டைம் தான் கிராண்ட் கொடுப்பாங்க. ஆர் டிஃபர்ட்னா பார்த்தீங்கன்னா பிச்சு காசு கொடுக்குறது. To support infrastructure projects that are economically justified but shortfall of financial viability. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா எக்கனாமிக்கலி ஜஸ்டிஃபைட்னா நான் ஆல்ரெடி சொன்னேன் உங்களுக்கு இதில் இன்வெஸ்ட் பண்ண முடியாது, காசு ரொம்ப அதிகமாக இருக்கும். பட் இன்வெஸ்ட் பண்ணக்கப்புறம் நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் வரும். ஸோ இனிஷியல் ஸ்டார்டிங் ஸ்டேஜஸில் உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அதுதான் எக்கனாமிக்கலி ஜஸ்டிஃபைட். பட் ஷார்ட் ஃபார்ம் நல்ல ஒரு ப்ராஜெக்ட் எக்கனாமிக்கலி ஜஸ்டிஃபைட்னா, ஆனால் வந்துட்டு இப்போதைக்கு காசு இல்லை, பட் ஷார்ட் ஃபால் ஆஃப் ஃபினான்ஷியல் வயபிலிட்டி. ஸோ இந்த வயபிலிட்டி கேப் ஃபண்டிங்கிற கான்செப்ட் வந்து 2004 தான் வந்து கவர்மெண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ நார்மலாக இது எப்படி போகும்னு பார்த்தீங்கன்னா 20% வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுப்பாங்க, 20% ஸ்டேட் கவர்மெண்ட் இல்லை வந்து ஏதாவது மினிஸ்ட்ரி இந்த மாதிரி வந்து கொடுப்பாங்க. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த டோட்டலாக இதில் 40% வந்துருச்சா, மேக்ஸிமம் வந்து நான் சொன்ன 60% வரைக்கும் கவர்மெண்ட் வந்து ஹெல்ப் வரும் அப்படிங்கிறது. ஸோ 30-30 போட்டிருப்பாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் 30, ஸ்டேட் கவர்மெண்ட் 30 போட்டிருப்பாங்க. ஸோ இந்த வயபிலிட்டி கேப் ஃபண்டிங்லேயே பார்த்தீங்கன்னா 2 பிரியும். ஒன்று வந்து சப்ஸ்கீம் 1, இன்னொரு சப்ஸ்கீம் 2. என்னது சப்ஸ்கீம் 1 பார்த்தீங்கன்னா 100% ஆப்ரேஷனல் காஸ்ட் ரிகவரி. ஸோ நார்மலாக வந்து நான் ஆல்ரெடி சொன்னேன் இந்த மாதிரி சோஷியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ்லாம் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து ரிட்டர்ன்ஸ் வரது ரொம்ப கஷ்டம். பட் ஒரு 2-3 இயர்ஸ் போக போக நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் வரும், காசு வரும், ப்ராஃபிட் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். பட் இனிஷியலாக சப்ஸ்கீம் 1 என்னென்னு பார்த்தீங்கன்னா போட்ட காசு வந்தால் போதும்ப்பா அப்படிங்கிற மாதிரி பண்ணுறது தான் அந்த ஆப்ரேஷனல் காஸ்ட். நான் போட்ட காசு ஒழுங்காக எனக்கு வந்து அதே வந்து சேர்ந்தா போதும், எனக்கு எந்த ப்ராஃபிட்டும் வேணாம் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா அது வந்துட்டு 100% ஆப்ரேஷனல் காஸ்ட் ரிகவரி. நான் போட்ட காசு எனக்கு வந்துருச்சு. இன்னொன்று சப்ஸ்கீம் 2 பார்த்தீங்கன்னா 50% ஆப்ரேஷனல் காஸ்ட் ரிகவரி. நான் வந்து 100 ரூபா போடுறேன்னா எனக்கு வந்து 50 ரூபா வந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது சப்ஸ்கீம் 2. ஸோ ஏன் இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் எப்படியும் வந்து இந்த மாதிரி சோஷியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொடுத்து தான் ஆகணும். ஸோ அட்லீஸ்ட் வந்து 50% அவங்களுக்கு வர மாதிரி ஆப்ரேஷனல் காஸ்ட் செலவு பண்ணது வந்துடுற மாதிரி பார்த்துப்பாங்க. ஸோ இதுதாங்க 2 சப்ஸ்கீம்ஸ். ஓகேங்களா? ஸோ இது அவ்வளோதான். அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ₹1.46 lakh crore அவுட்லே ஓவர் 5 years அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் கடைசி ஆர்டிக்கல். இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆத்ம நிர்பர் பேக்கேஜ் 3.0 பற்றி பேசியிருக்காங்க. ஸோ நார்மலாக ஆத்ம நிர்பர் பேக்கேஜ் உங்களுக்கே தெரியுங்க, COVID-19 வந்ததுக்கப்புறம் நிறைய ஆத்ம நிர்பருக்குள்ளே நிறைய பேக்கேஜஸ் வந்து இன்சர்ட் பண்ணாங்க. ஸோ அதுதான் இன்னும் கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. ஸோ மக்களை வந்துட்டு இந்த புஷ்லேருந்து எக்கனாமிக் டிக்ளைன்லேருந்து தூக்கிட்டு வரக்காக. ஸோ அதுதான் இந்த ஆத்ம நிர்பர் பேக்கேஜ். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 1.46 lakh வந்துட்டு இங்கே ஆல்ரெடி கொடுத்துருப்பாங்க பாருங்கள். ஐம் சாரியா,
1.46 lakh crore இருக்கு இல்லையா. ஸோ அதை வந்துட்டு 10 சாம்பியன் செக்டர்ஸ்க்கு இப்போ இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலி இதுக்கு முன்னாடியே ஆல்ரெடி இன்ட்ரடியூஸ்ட் ஆத்ம நிர்பர் பேக்கேஜ் ப்ரொடக்ஷன் லிங்க்ட் இன்சென்டிவ். ஸோ நார்மலாக நான் ஒரு கம்பெனி அப்படின்னா, நான் ஒரு விஷயத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறேன்னா கவர்மெண்ட் எனக்கு அதுக்கு இன்சென்டிவ்ஸ் கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நான் இன்னும் நிறைய ப்ரொடியூஸ் பண்ண ட்ரை பண்ணுவேன். அண்ட் நான் அதில் இன்சென்டிவ்ஸ்னால் ஒன்றும் இல்லைங்க, எனக்கு சப்சிடி கொடுக்குறது இல்லை டேக்ஸை ரெடியூஸ் பண்ணுறது இந்த மாதிரி பண்ணாங்க அப்படின்னா நான் நிறைய ப்ரொடியூஸ் பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி 3 கம்பெனிஸ்க்கு ஆல்ரெடி இந்த மாதிரி ப்ரொடக்ஷன் லிங்க் சப்சிடிஸ் கொடுத்துருந்தாங்க. எலக்ட்ரானிக்ஸ், அப்புறம் ஆக்டிவ் பார்மசூட்டிக்கல் இன்க்ரீடியன்ஸ், ஸோ ட்ரக்ஸில் யூஸ் பண்ணுவாங்க. மெடிக்கல் டிவைசஸ்லாம் நான் ப்ரொடியூஸ் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு நல்ல இன்சென்டிவ்ஸ் கவர்மெண்ட் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ வந்து அதில் இன்னும் ஒரு 10 இண்டஸ்ட்ரி சேர்த்து ஆட் பண்ணிட்டாங்க. ஸோ அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அட்வான்ஸ் செல் கெமிஸ்ட்ரி, பேட்டரி டெக்னாலஜி ப்ராடக்ட்ஸ், எலக்ட்ரானிக் ப்ராடக்ட்ஸ், அதுக்கப்புறம் ஆட்டோமொபைல்ஸ், அதுக்கப்புறம் பார்மசூட்டிக்கல் ட்ரக்ஸ், டெலிகாம், டெக்ஸ்டைல், ஃபுட், அப்புறம் வந்துட்டு ஃபோட்டோ வோல்டாயிக் மாடல்ஸ். ஸோ மாடியூல்ஸ் வந்து என்னென்னு சொல்லுவாங்கன்னா சோலார் ஃபோட்டோ வோல்டாயிக் மாடியூல்ஸ், எஸ்பிவின்னு சொல்லுவாங்க. ஒயிட் கூட்ஸ் வந்து ஏசி, எல்இடி பல்ப்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒயிட் கூட்ஸ். ஸோ இதுக்கும் வந்து இன்சென்டிவ்ஸ் தராங்க. ஸ்டீல். ஸோ இதுக்கு எல்லாமே வந்து இப்போ வந்து இந்த ஆத்ம நிர்பர் பேக்கேஜ் 3.0 கடையில் வந்து கவர்மெண்ட் இன்சென்டிவ்ஸ் கொடுக்குறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து கடைசியான ஆர்டிகல். இது வந்து ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஆத்ம நிர்பர் பேக்கேஜில் கவர்மெண்ட் வந்து இன்சென்டிவ்ஸ் வந்து கிடைக்கிது இந்த அப்படின்னு சொல்லி கேட்கறக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதை அப்டேட் பண்ணும்போது நீங்கள் நியூஸில் அப்டேட் பண்ணி இந்த நோட்ஸில் அப்டேட் பண்ணி எழுதிக்கோங்க. அவ்வளோதான் விஷயம். ஓகேங்களா. அண்ட் தட்ஸ் இட் ஃபார் த வீடியோ. ஸோ நியூஸ் அனாலிசிஸ் வந்து நீங்கள் ஹொலிஸ்டிக்காக படிக்கணும் அப்படின்னா மெயின்ஸ் அண்ட் ப்ரிலிம்ஸ்க்கு ரெண்டுக்கும் ஃபோக்கஸ் பண்ணி படிங்க. அண்ட் நார்மலாக பார்த்திங்கன்னா இந்த கோர்ஸோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன். இந்த கோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வெறும் 100 rupees பர் மந்த். ஸோ 100 rupees பே பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு நவம்பர் 1லேருந்து நவம்பர் 30 வரைக்கும் ஃபுல் 30 வீடியோஸ் வந்து உங்கள் கையில் வந்து சேர்ந்துடும். அண்ட் எப்போ வேணாலும் நீங்கள் இதை எடுத்து ரிவைஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பிளேலிஸ்ட் அங்கேயே தான் இருக்கும். ஸோ நவம்பர், டிசம்பர் இந்த மாதிரி போய்கிட்டே தான் இருக்கும். அண்ட் உங்களுக்கு இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணணும்னா கீழே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கு. ஸோ அதுக்கு மெசேஜ் பண்ணி நீங்கள் டீட்டெயில்ஸ் வந்து வாங்கிக்கலாம். அண்ட் இது இல்லாமல் வந்து நம்மள்ட்ட ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, பாலிட்டி, என்விரான்மெண்ட் அண்ட் எக்கனாமிக்ஸ் கோர்ஸ் வந்து போயிட்டுருக்கு. ஸோ எல்லாமே வந்து என்சிஆர்டிலேருந்து நம்மளோட பேசிக் சிலபஸ் சப்ஜெக்ட்ஸ் புக்ஸ்லேருந்து உங்களோட ஸ்டாண்டர்ட் புக்ஸ் வரைக்கும் வந்து எல்லாமே வந்து வீடியோ ஃபார்மேட்டில் கவர் பண்ணிடுவேன். அண்ட் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது டெக்ஸ்ட் புக்ஸ் இல்லை அப்படின்னா வந்து டெஃபினட்டாக வந்து அதுக்கு பிடிஎஃப்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ அந்த பிடிஎஃப்லேருந்து நீங்கள் படிச்சுக்கலாம். அண்ட் எந்த நான் நோட்ஸ் எடுத்தாலும் வந்து அதுக்கு நான் பிடிஎஃப் வந்து கொடுத்துருவேன். அண்ட் பிடிஎஃப்னால வந்து நீங்கள் அது ஜெராக்ஸ் எடுத்து நீங்கள் உங்களோட ஒரிஜினல் நோட்ஸையும் வந்து அதை இன்சர்ட் பண்ணிக்கலாம். அண்ட் 100% வந்து நீங்கள் வீடியோ மேலே ரிலை பண்ணலாம். ஏன்னா வந்துட்டு நார்மலாக நம்ம எப்படி எக்ஸாமுக்கு படித்து எழுதுவோமோ அந்த நோட்ஸ் எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறேன். அண்ட் இது இல்லாமல் ட்ரிக்ஸு, பிளேலிஸ்ட்டுன்னு சொல்லி நிறையா வந்து பிளேலிஸ்ட்டில் அப்டேட் பண்ணி வச்சுருக்கேன். எக்ஸாமுக்கு முன்னாடி உங்களுக்கு ரிவிஷனுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இது இல்லாமல் நான் யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறனால உங்களால் எப்போ வேணாலும் இது ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் வச்சு எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி கூட பார்த்துட்டு போய்க்கலாம். அண்ட் ஒரு சப்ஜெக்டையும் இல்லை ஒரு சிலபஸையோ இல்லை ஒரு டாப்பிக்கை படிக்கிறீங்கன்னா அது 3 times நீங்கள் படிக்கணும். அதனால தான் இது உங்களுக்கு வந்து வீடியோ ஃபார்மேட்டில் கொடுக்குறேன். ஸோ எப்போ வேணாலும் நீங்கள் படிச்சிக்கலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான். அண்ட் எப்போ வேணாலும் நீங்கள் உங்கள் டவுட்ஸை கிளியர் பண்ணிக்கலாம். அண்ட் ஏதாவது ஒரு கோர்ஸில் ஜாயின் பண்ணால் கூட இந்த கரண்ட் அஃபேர்ஸ் கோர்ஸ் உங்களுக்கு ஃப்ரீ தான். அண்ட் ஸோ தட்ஸ் இட் ஃபார் த வீடியோ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.